ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். ஒரு வாரமும் பேக் டு பேக் வேறு லெவல் மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆன மூவிஸோட கலெக்ஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, இந்த வாரம் என்னென்ன மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அப்கமிங் மூவிஸ் எதெல்லாம் வந்து மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்டில் வந்து ஜாயின்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்லாம் உங்களுக்காக இந்த ஷோவில் காத்துக்கிட்டு இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு த ஷோ. திஸ் இஸ் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த திரைப்படத்தோட ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதாசிவம் சின்னராஜ் டைரக்ஷனில் இஎம்ஐ அப்படின்ற ஒரு படம் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படத்தை வந்து லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரொமோஷன்லாம் சொல்கிற மாதிரி பண்ணல, அதன் காரணமாகவே வரவேற்பு வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து விஷயங்கள்லாம் வந்து ரிவ்யூஸ்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்துக்கு டே 1 கலெக்ஷன் எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 லட்சம் ரூபாய் தான் கலெக்ஷன் கிடைச்சிருந்தது. டே 2 கலெக்ஷன் அண்ட் டே 3 கலெக்ஷன் எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் 6 லட்சம். 1 வீக் எண்டில் மொத்தமாக எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு இந்த திரைப்படத்துக்கு அப்படின்னா மொத்தமாக 20 லட்சம் ரூபாய் தான் கலெக்ஷனாக இஎம்ஐ திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு. அதனாலே இந்த திரைப்படம் ஆவரேஜ் கேட்டகரியை நம்ம சொல்ல பிடிச்சிருக்கு. கரெக்டா உங்களால டியூ கட்ட முடியலனா உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வண்டி? நிறைய பேர் பாலா பண்ண அந்த இஎம்ஐல தற்கொலை பண்ணிட்டாங்கம்மா. என்ன எவனாச்சும் சீஸ் பண்ணிட்டு போயிட போறாங்க. நம்ம சொல்ல நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ரிப்போர்ட் எந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பநாதன் ஆறுமுகம் டைரக்ஷனில் கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின், தட் இஸ் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் காமு காபி, இந்த டைட்டில் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படமும் லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு படம். லோ பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து விக்னேஷ் ரவி, அவர் வந்து சின்ன சின்ன படங்களை வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய படங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. லோ பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. டே 1 கலெக்ஷன் வெறும் 1 லட்ச ரூபாய் தான் கலெக்ஷனாக கிடைச்சிருந்தது. டே 2, டே 3, டே 4 இந்த மாதிரி ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து வரவேற்பு வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது. 1 வீக் எண்டில் வெறும் 6 லட்ச ரூபாய் தான் இந்த திரைப்படத்துக்கு கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. ஸோ பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை காமு காப்பி திரைப்படம் பிடிச்சிருக்கு. காதல் எதுக்கு அரசியல் சேர்க்குறீங்க சார்? இங்க காதலே அரசியல தான் சார் இருக்கு. நேசிச்சவங்க கூட இல்லைன்னா வெற்றி கூட தோல்விதான்பா. அடுத்ததா ராம் பிரபாவோட டைரக்ஷன்ல பிரஜனோட ஆக்டிங்ல ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரைப்படை. லோ பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கி இருந்தாங்க. இந்த படத்தில் மற்ற கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக வந்து அமைஞ்சிருந்தது. லோ பட்ஜெட்டில் வந்து நிறைய படங்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டது. அதில் இந்த படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு படமாக வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ 1 வீக் எண்டில் தரைப்படை திரைப்படத்துக்கு வெறும் 6 லட்ச ரூபாய் தான் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. ஸோ அதனாலேயே இந்த திரைப்படம் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. யார் அந்த கழுகு? பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் நம்ம அடுத்ததாக எந்த திரைப்படத்தோட ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி மோகன் டைரக்ஷனில் சன் ஆஃப் காளிங்கராயன் அப்படின்ற ஒரு படம் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக வரவேற்பு வந்து கிடைக்கலன்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்துக்கு வெறும் 5 லட்ச ரூபாய் தான் 1 வீக் எண்டில் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. ஸோ பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை நம்ம ஷோவில் பிடிச்சிருக்கு. ஜாதி ஜாதின்னு எத்தனை நாளைக்குடா பேசிட்டு இருப்பீங்க? சாக துணிஞ்ச எனக்கும் ஜாதி கிடையாது, சாக போற உனக்கும் இனிமே ஜாதி கிடையாது. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் இந்த வார நியூ என்ட்ரி. இந்த வார நியூ என்ட்ரியில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த திரைப்படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி. ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் பேர் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காங்க, இந்த படமாப்பா, இந்த படத்துக்கு தான்ப்பா நான் பல மாசமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து மனசுக்குள்ளே வந்து குமுறது எனக்கே நல்லா கேட்குது. இந்த வாரம் வந்து படத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன். தரமான ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டை வந்து படத்தை வந்து காமிச்சிருக்காராம், உருவாக்கியிருக்காராம். அஜித் சாரோட தீவிரமான ரசிகர் இவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். நம்ம ஏகேவோட நடிப்பில் இந்த படம் வந்து ஒரு பெரிய கம்பேக்கான ஒரு மூவி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தவங்க பல பேர் வந்து பாராட்டுகளை வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நடிச்சவங்க எல்லாருமே தரமாக நடிச்சிருக்காங்களாம். மியூசிக் வந்து தரமாக அமைஞ்சிருக்கு. டேரக்ஷன் வேறு லெவலில் இருக்குது. ஏகே சாரோட மாசான எலிமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு இல்லையா? எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு மேலே ஒர்த்தான ஒரு மூவி தான் இந்த குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லி பார்த்தவங்க பல பேர் வந்து ரிவ்யூஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா படத்தை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர். ஏப்ரல் 10ஆம் தேதி நம்ம ஏகே சாரோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றதுனால தமிழ் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து போஸ்ட்போன் செய்யப்பட்டு தள்ளி போயிருக்கு. பட் இருந்தாலும் தைரியமாக களத்தில் இறங்குறோம்ப்பா, ஒரு கை பார்த்துறோம்ப்பா ஏகேவை அப்படின்னு சொல்லி வீரமுள்ளு அப்படின்ற பிறமொழி படம் வந்து ஒன்று வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை 9ஆம் தேதியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண். ஏகே சாரோட படத்தை வந்து பீட் பண்ணுமா? அதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் ஒரு கை பார்த்தாலும் சொல்லி களத்தில் இறங்கியிருக்காங்க இல்லையா? எவ்வளோ கலெக்ஷன் வரப்போகுது, பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் எந்த இடத்த பிடிக்க போகுது அப்படின்றதுலாம் அடுத்த வார ரிப்போர்ட்டில் பார்க்கலாம்.
ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ். ரெடி ஃபார் த ரேஸில் நம்ம ஃபஸ்ட் எந்த திரைப்படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் ரங்கராஜோட டைரக்ஷனில் கட்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜ். அவரே வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, அவரே லீட் ஆக்டராகவும் பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காரு. ப்ரொடக்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ரங்கராஜ், அவரே வந்து அந்த ஒர்க்கையும் வந்து பண்ணியிருக்காரு. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்ஸ். படம் வந்து ஏப்ரல் 18 ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. லோ பட்ஜெட்டில் படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. சொன்ன டேட்டில் ஏப்ரல் 18 அப்படி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏப்ரல் 18 பேரன்பும் பெரும் கோபமும் அப்படின்ற ஒரு டைட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபிரகாஷ். பாலு மகேந்திரா எப்படிப்பட்ட ஒரு டேரக்டர்ன்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அவருடைய பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு நபர் தான் வந்து நம்ம சிவபிரகாஷ். தங்கர் பச்சனோட பையன் விஜித் பச்சன் அவர் தான் வந்து லீட் ஆக்டர் ஃபார் திஸ் மூவி. டெபியூட்டண்டாக வந்து இன்ட்ரோ ஆகிறாரு. ஸோ படத்தில் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சமத்துவம் பேசுகிறது வள்ளுவம். பிறப்பே அவமானகரமானது என்கிறது சமூகம். அடுத்ததா பிரமோத் சுந்தர் டைரக்ஷனில் கலியுகம் 2064 அப்படின்ற ஒரு டைட்டில் ஒரு படம் ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18 ரிலீஸ்க்காக பிளானிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொமோஷன் இப்போ தான் வந்து லைட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரதா ஸ்ரீநாத். ஏகப்பட்ட திரைப்படங்களில் லீட் ஆக்டராக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தவங்க தான் ஸ்ரதா ஸ்ரீநாத். இதில் வந்து இவங்களை மையமாக வச்சு படத்தோட கதைக்களம் வந்து நகருது. எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போது, மக்களுக்குலாம் வந்து பிடிக்குமா பிடிக்காதா, வரவேற்பு எப்படி இருக்க போது, கலெக்ஷன் எவ்வளோ வரப்போகுது அப்படின்றதெல்லாம் ஏப்ரல் 18 ரிலீஸ் ஆகும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உள்ள என்ன எவ்வளவு சாப்பாடு தண்ணி இருக்குன்னு எனக்கு காட்டு. இப்பயாச்சும் சொல்ல. அடுத்ததா ஏப்ரல் 18 பிரபதி சாம்ஸோட டைரக்ஷனில் கஜானா அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு. முக்கியமான ஒரு கேரக்டரில் நம்ம வேதிகா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இனிகோ பிரபாகரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஏகப்பட்ட திரைப்படங்கள் ஏப்ரல் 18 ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுனால அதே டேட்டில் நம்மளும் வரலாமா அப்படின்ற ஒரு யோசனையில் வந்து இருக்காங்களாம் படத்தோட டீம். 2-3 வீக்ஸ் வந்து குட் பேட் அக்லி கண்டிப்பாக கண்டினியூஸாக வந்து ஓடிட்டு இருக்கும். நமக்கு ஸ்க்ரீனிங் வந்து ஆல்ரெடி வந்து கம்மியாக தான் கிடைக்குன்றதுனால நம்ம எதுக்கு அவசரப்பட்டு வரணும், கொஞ்சம் தள்ளி வரலாம் அப்படின்னு சொல்லி யோசனையில் இருக்கிறதா இன்ஃபர்மேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ கஜானா திரைப்படம் எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படம் பல மாதங்களை தாண்டி இப்போ ஏப்ரல் 18 அப்படின்னு சொல்லி நாளை வந்து குறிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து ஃபைனல் நாளாக இருக்குமா இல்லைனா இன்னும் தள்ளி போகுமா அப்படின்றத ஏப்ரல் 18 வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த காட்டை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? இந்த காட்டுக்குள்ள வந்தது ஒரே டேஞ்சரா இருக்குது. இந்த காடு பல பேரை பலி வாங்கி. ரெடி ஃபார் த ரேஸில் ஏப்ரல் 18 இளையராஜா கலியபெருமாள் டைரக்ஷனில் 10 hours அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி ராஜ். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஆர்டிஸ்ட். பட் அவரோட கெரியரில் இன்னும் ஒரு டர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு கதைக்களம் உள்ள ஒரு படம் வந்து இன்னும் கிடைக்காமே இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் நம்பிக்கையோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ணது பிளானிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட படமாக இது அமைய போகுது, கலெக்ஷன் எப்படி வரப்போகுது, இவருடைய கெரியரில் ரொம்ப சூப்பரான ஒரு படமாக அமையுமா, அவரோட ஆக்டிங் ஸ்கில் எப்படிலாம் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்றத பார்க்கறதுக்காக எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏப்ரல் 18 கொஞ்சம் பெரிய பட்ஜெட் மூவினா கண்டிப்பாக இந்த திரைப்படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட மூவி தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ரிலீஸ்க்காக. 10 hours திரைப்படம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு கானா வெட்டி தான் கேமை ஜெயிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் ராஜா ஒருத்தனா போதும், இங்க நான் இருக்கேன். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் த மோஸ்ட் அவைடட் ஃபிலிம்ஸ். மோஸ்ட் அவைடட் செக்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட் எந்த திரைப்படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் சூர்யா சாரோட நடிப்பில் ரெட்ரோ அப்படின்ற ஒரு படம் வந்து விறுவிறுப்பாக வந்து உருவாகிட்டு இருக்கு. ஃபைனல் ஸ்டேஜில் வந்து படத்தில் ஒர்க்லாம் வந்து போயிட்டு இருக்கான். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் தரமாக வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு இருக்கு. May 1 வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ப்ரொமோஷன்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டேட்டை கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. பிகாஸ் சூர்யா சாரோட கெரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு திரைப்படமாக இருக்குமா. ரீசெண்டாக அவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆன மூவிஸில் வந்து பெருசாக சொல்கிற மாதிரி போல கம்பேக்கான ஒரு மூவியாக இந்த திரைப்படம் கண்டிப்பாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தோட ஃபீமேல் லீட் யாருன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பூஜா ஹெக்டே. அவங்களோட நடிப்பில் வந்து தமிழில் ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜான மூவியாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து கடந்து இந்த படம் ஒரு ஹிட்டான மூவியாக அமையுமா அவங்களோட கெரியரில் அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ May 1 ரெட்ரோ இஸ் ஆன் தி வே. இப்போ நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? அடுத்ததா ஹிட் த தேர்ட் கேஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் ஒரு படம் ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. படத்தோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நானி, ஸ்ரீநிதி ஷெட்டி அவங்க தான் வந்து ஃபீமேலில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. மே 1ஆம் தேதி படம் ரிலீஸ்க்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ப்ரொமோஷனாக பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்களாம். மல்டிபிள் லாங்குவேஜஸில் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளானிங்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்காக நிறைய ஆடியன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானியோட கெரியரில் இந்த படம் சூப்பரான ஒரு படமாக இருக்குமா. அவருடைய கெரியரில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல மூவிஸாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்து செலக்டிவாக தான் பண்ணிட்டு இருக்காரு ஆக்டர் நானி சார். ஸோ அந்த வகையில் இந்த படமும் தரமான ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக எல்லாருமே பார்க்கறதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மே 1ஆம் தேதி சொன்ன டேட்டில் வராங்களா இல்லைனா தள்ளி போதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் ஒரே மெத்தடில் மர்டர்ஸ் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கும். ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சாருக்கு வந்து நேர்ந்து விட்ட ஒரு மாதம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த 1 மந்த் ஃபுல்லாக வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து பட்டை கலப்புன்றதுல சந்தேகமே கிடையாது. மே 1ஆம் தேதி ஆல்ரெடி ரெட்ரோ திரைப்படம் வந்து ரிலீஸ்க்காக பிளானிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சூப்பரான ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ்க்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. படத்தோட லீட் ஆக்டர் நம்ம சசிகுமார் சார். ஃபீமேல் லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ரன் மேடம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த படம் வந்து பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ப்ரொமோஷனாக லைட்டாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மே 1ஆம் தேதி ரெட்ரோ படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதன் காரணமாக மேபி தள்ளி கூட வரலாம்னு சொல்லி இன்ஃபர்மேஷனாக வந்துகிட்டு இருக்கு. பிளான் பண்ண மாதிரி மே 1ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லைனா தள்ளி வராங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டான ஒரு மூவியாக இருக்க போகுது அப்படின்றத ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீட்டை விட்டு ஓடுறோம்ண்டு ஹவுஸ் ஓனர் வாங்கி வச்ச பொருளெல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடக்கூடாது. எடுத்து வைப்போ. மோஸ்ட் அவைடட் செக்மெண்ட்ல அடுத்ததான் நம்ம எந்த திரைப்படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா கராத்தே கிட்டுக்கு அடிமையாகாதவங்க யாருமே இருக்கவே முடியாது. அதோட அடுத்த வெர்ஷன் அடுத்த பாட்டு தான் வந்து லெஜெண்ட் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தட் இஸ் கராத்தே கிட் லெஜெண்ட் அப்படின்ற ஒரு டைட்டில் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளானிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த நம்பிக்கையோட நான் இப்போ எங்கேருந்து கிளம்புறேன். இதேமாதிரி சூப்பரான ஒரு எபிசோடில் அடுத்த வாட்டி உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை திஸ் இஸ் வினோத் சுகுமாரன் சைனிங் ஆஃப் ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ். பை, see you, take care.